நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கென முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களிடம் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இருக்கா? உடனே இதை பண்ணுங்க, இல்லைனால் சிக்கல் தான். இந்தியாவில் ஆதார் அட்டை வெறும் அடையாள அட்டையாக மட்டும் பயன்படுத்தவில்லை. அரசு மற்றும் தனியார் சேவைகளை பெறவும் இது அவசியமாக தேவைப்படுகிறது. சுருக்கமாக கூற வேண்டும் என்றால், வங்கி, போஸ்ட் ஆபீஸ், பத்திரப்பதிவு, மருத்துவமனை என அனைத்து இடங்களிலும் ஆதார் அட்டை தேவைப்படுகிறது. இந்த நிலையில் ஆதார் கார்டை ரேஷன் கார்டுடன் கட்டாயம் இணைக்க வேண்டும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது ரேஷன் கார்டானது மாநில அரசால் வழங்கப்படுகிறது. ஆனாலும் மத்திய அரசின் உதவிகளும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே ரேஷன் கார்டில் நிலைய சலுகைகள் கிடைப்பதால் தற்பொழுது பலர் புதிய ரேஷன் கார்டுகளுக்கும் விண்ணப்பித்து வருகின்றனர். அதே சமயம் சில மோசடி செய்பவர்கள் போலி ரேஷன் கார்டுகள் மூலம் இலவச ரேஷன் வசதியை பயன்படுத்திக் கொள்கின்றனர். எனவே தான் ரேஷன் கார்டை ஆதார் அட்டையுடன் இணைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். குறிப்பாக ரேஷன் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைக்காவிட்டால் ரேஷன் பெறுவதில் சிக்கல் ஏற்படும் என்பதை கவனத்தில் கொள்ளவும். மேலும் ரேஷன் கார்டை ஆதார் அட்டையுடன் இணைக்க மாநில அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு PDS என்ற இணையதளத்தை பயன்படுத்த வேண்டும். பின்பு இந்த ரேஷன் கார்டை ஆதார் கார்டுடன் இணைப்பதன் மூலம் எளிதாக ரேஷன் பெற முடியும். அதே சமயம் ரேஷன் அட்டையை ஆதார் கார்டுடன் இணைப்பதன் மூலம் போலியான ரேஷன் கார்டுகளை எளிதாக தடுக்க முடியும். மலிவான ரேஷன் உண்மையிலேயே தகுதியானவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். சரி, இப்பொழுது ரேஷன் கார்டுடன் ஆதாரை எப்படி இணைப்பது என்று பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், முதலில் மாநில அரசின் அதிகாரப்பூர்வ PDS இணையதளத்திற்கு செல்லவும். அடுத்து உள்நுழைவு சான்றுகளை உள்ளிடவும். அதன் பின்பு ஆதார் இணைக்கும் பகுதிக்கு சென்று ஆதார் ரேஷன் கார்டு இணைப்பு விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். அடுத்து ரேஷன் கார்டு எண், ஆதார் கார்டு எண் உள்ளிட்ட பிற விவரங்களை கொடுக்கவும். குறிப்பாக அனைத்து விவரங்களையும் உள்ளிட்ட பிறகு சரிபார்ப்பிற்காக உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணில் OTP வரும். அதன் பின்பு OTP நம்பரை உள்ளிடவும். அடுத்து உங்கள் ரேஷன் கார்டை ஆதார் கார்டுடன் இணைப்பது தொடர்பான உறுதிப்படுத்துதல் மொபைல் போனுக்கு வரும். அதேபோல் ரேஷன் கார்டில் சேர்க்கப்பட்டுள்ள குடும்ப உறுப்பினர்களின் அனைவரின் ஆதார் அட்டையும் ரேஷன் கார்டுடன் இணைக்க வேண்டும். இல்லையெனில் அவர்களுக்கு ரேஷன் ஒதுக்கீடு நிறுத்தப்படும். மேலும் ரேஷன் கார்டில் KYC சரிபார்ப்பு அரசு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதில் ஆதார் கார்டு, மொபைல் நம்பர் மட்டுமல்லாமல் கைரேகை சரிபார்ப்பும் செய்யப்பட்டது. அப்போதுதான் ரேஷன் வாங்க முடியும். ஆதார் அட்டையில் தங்களுடைய பெயர், முகவரி மற்றும் பிறந்த தேதி போன்ற விவரங்களை தற்பொழுது ஆன்லைனில் இலவசமாக அப்டேட் செய்து கொள்ளலாம். அதாவது ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பித்துக் கொள்ள கடைசி தேதி டிசம்பர் 14, 2024 தேதி குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றொரு வாய்ப்பு, ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பித்துக் கொள்ள கடைசி தேதியாக ஜூன் 14, 2025 தேதி வரை அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் யாரேனும் அப்டேட் செய்யவில்லை என்றால் இந்த தேதிக்குள் அப்டேட் செய்து கொள்ளுங்கள். இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல கவர்மெண்ட் அறிவிப்புகள், அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.